வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இப்போ மீன்பிடி தடைக்காலம் இருக்கிறதுனால ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க போக மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு பெரிய வகையான மீன்கள்லாம் கிடைக்காது. கரவலை வச்சு தான் மீன் பிடிப்பாங்க. அப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்கள் தான் கிடைக்கும். நெத்திலி மீன், சால மீன், அப்புறம் காரா மீன், இது எல்லாம் நிறையவே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம நெத்திலி மீனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெத்திலி மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை தான். இந்த மாதிரி சிசர்னால் தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணி விட்டாலே போதும். பாதி அளவுக்கு க்ளீன் பண்ண மாதிரி தான். இதுக்கு அருவாள் மனையெல்லாம் தேவை கிடையாது. இப்போ எல்லா மீனையும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மற்ற மீனுக்கு மாதிரி இதுக்கு குடல் பகுதியெல்லாம் தனியாக எடுக்கணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி கட் பண்ணும்போதே அந்த குடல் பகுதியும் சேர்ந்து போயிடும். இப்போ எல்லா மீனையும் இந்த மெத்தடில் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் வேஸ்டேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இப்போ இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மீன் உரசுறதுக்குனே பழைய மண் சட்டி இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி மீன் உரசி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மள்ட்ட என்ன பாத்திரம் இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி கைனால் நல்லா இந்த மாதிரி உரசி விட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 தடவை தண்ணி விட்டு கழுவி எடுத்துட்டோம்னாவே நம்மளோட மீன் நல்லா சுத்தமாக வந்துடும். எப்போவுமே நம்ம மீனை நல்லா நறுக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி உப்பு போட்டு உரசி எடுத்துட்டோம்னா அந்த மீனுக்கு மேற்பரப்பில் இருக்க அந்த வழுவழுப்பு தன்மை போய் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கடல்லேருந்து அந்த மீனை பிடிச்சிட்டு வரும்போது அந்த இருக்க ஸ்மெல் இந்த உப்பு வச்சு உரசும்போது இருக்காது. அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் உப்பு வச்சு மீனை உரசி ஒரு தடவை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இப்போ நான் முதல் தடவை தண்ணியில் கழுவி எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் 4-5 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டோம்னா நம்மளோட நெத்திலி மீன் ரெடி ஆயிரும். நம்ம பீச்சிலையோ அல்லது கடையிலையோ மீன் வாங்கினோம்னா அதை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே இது நம்மளுக்கு மீன் கட் பண்ணவும் க்ளீன் பண்ணவும் தெரிஞ்சுன்னா நம்ம கடையில் போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவை இருக்காது. கடையில் கட் பண்ணி மட்டும்தான் கொடுப்பாங்க, க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க. நம்ம எப்படியும் வீட்டில் வாங்கிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணணும். அதுக்கு நம்மளே கட் பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட நெத்திலி மீன் நல்லா கழுவி சுத்தமாக ரெடியாக இருக்குது. அடுத்து நான் இப்போ காரா மீனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதுவும் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சிசர்னால் அந்த 2 ஓரத்தில் இந்த துடுப்பு பகுதி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தலை தேவையில்லைன்னா மொத்தமாக தலையை கட் பண்ணிவிட்டு வால் பகுதியும் கட் பண்ணிடலாம். இந்த உள்ளே இருக்க குடலை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், காரா மீனை க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே செதில்லாம் இருக்காது, அதனால் அதை அப்படியே போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு தலைப்பகுதி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 2 பக்கம் இருக்க துடுப்பை கட் பண்ணிவிட்டு அந்த தலைப்பகுதியை இந்த மாதிரி வாயிலேருந்து கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதே மாதிரி இதுக்கு உள்ளே இருக்க குடலையும் நம்ம எடுத்துடணும். அவ்வளோதான், காரா மீனை இப்போ நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா மீனையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நெத்திலி மீனுக்கு சொன்ன மாதிரி தான் இதுக்கும் நம்ம நல்லா உப்பு போட்டு நல்லா உரசி ஒரு 4-5 தடவை தண்ணியில் கழுவி எடுத்துடணும். உங்களுக்கு மீனோட தலைப்பகுதி வேண்டாம்னா தலையை கட் பண்ணி எடுத்துடலாம். மீனோட தலைப்பகுதி வேணும் அப்படின்னா அந்த தலையை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் நம்ம மீனை நல்லா உப்பு போட்டு உரசி ஒரு 4-5 தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டோம்னா நம்மளோட மீன் ரெடி ஆயிரும். நம்ம சேனலில் ஏற்கனவே மீன், நண்டு, இறால்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், மேலே ஐ பட்டன்லையும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.